இந்த திதினா என்ன? அது சார்ந்த விளக்கம் நம் நேயர்களுக்காக. இப்போ திதியை பற்றி நம்ம பேசணும்னாக்கா ஒரு திதி சூன்யம் சொல்லுவாங்க. ஓகே. திதி சூன்யம்னா பிரதமை திதி, ம். துவிதியை திதி, திருதிய திதி, 14 திதி வரும். அப்புறம் அமாவாசை பௌர்ணமி வரும் இல்லையா? மேஷ ராசிக்கு குரு பலன் நல்லா இருக்கு, இப்போ யோகமா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் அவருடைய பேட்டர்ன் வந்து அவர் பிறந்த திதி இந்த திதியா இருந்ததுன்னா ஓகே. அவர் இதில் சஃபர் ஆகிடுவார். அந்த மேஷ ராசி மண்டலத்துக்கு கரெக்டாக துலாம் லக்னம் இருக்கிறவங்களுக்கு அப்போ 7ஆம் இடம் திதி சூன்யம் அடையுதா, அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சேர முடியாது. அவங்கள வந்து இவங்க வந்து பீட் பண்ண முடியாது, அவங்களோட இவங்க ஒன்றா இருக்க முடியாது, இருக்க விடாது. அதுதான் எங்களுடைய குறைபாடு. அப்போ அந்த குறைபாடுக்கு தீர்வு என்ன? அதுக்குண்டான கோயில்கள் போயிட்டு வர்றது, அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் செய்கிறது. அப்படி செஞ்சாங்களோ அந்த பேட்டர்லேருந்து கொஞ்சம் மாறுவாங்க. சித்தர்கள் யோகிகள்லாம் கோயில்கள் கட்டியிருக்காங்கன்னா சும்மா காட்டல. ஒரு சஷ்டி திதினா திருச்செந்தூர் முருகர் சில இடங்கள் இருக்கு, அதுக்குன்னு அந்த இடத்துக்கு போனா சார், இப்போ பொதுவா பார்த்தோம் அப்படின்னாலே, ஒரு மனிதனுடைய ஜாதகம் எழுதுறாங்க அப்படின்னா, ஒரு 5 விஷயம் முக்கியம். இந்த பஞ்சாங்கம் அப்படின்றத எழுதுறதே அதுதான். ஸோ, அதில பார்த்தீங்க அப்படின்னா, கிழமையா இருக்கட்டும், இல்லைனா நட்சத்திரமா இருக்கட்டும், திதி, கரணங்கள். ஸோ, அதே மாதிரி இந்த 5 விஷயங்கள் முக்கியமா இருக்கு. இதில வந்து நெறைய பேர் வந்து நெறைய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க, யோகமா இருக்கட்டும். ஆனா, இதில அந்த திதி அப்படின்ற விஷயம் என்ன அப்படின்றது பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல. இந்த திதினா என்ன? அது சார்ந்த விளக்கம் நம் நேயர்களுக்காக. ஆஸ்க் அஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். இப்போ திதியை பற்றி நம்ம பேசணும்னாக்கா நிறைய ராசி நட்சத்திரம் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா? என் ராசிக்கு என்ன பலன் இருக்குது அப்படி சொல்லுவோம். அப்போ நிறைய பேர் வந்து மேஷ ராசியில் பிறந்திருந்தாங்கன்னா பொதுவாக மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும். அப்போ மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே திதியில் பிறந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு ராசியும் அந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அவங்களுடைய பேட்டர்ன் மாறும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய ராசிக்கு என்ன சொல்லுங்கள், என்னுடைய ராசிக்கு என்ன சொல்லுங்கள். இப்போ 7.5 சனி நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, இல்லை வந்து குரு பயிற்சி வருது, இந்த குரு பயிற்சியில் எனக்கு எப்படி இருக்கும், இதுதானே கேள்வி பொதுவாக கேட்பாங்க இல்லையா? அப்போ என்னுடைய ராசிக்கு என்ன சொல்லுங்கன்னு தான் கேட்பாங்க இல்லையா? சரி, அவங்க ராசிக்கு நம்ம சொல்கிறோம், ஆனால் அங்கே ப்ரெடிக்ஷன் வந்து மாறுது. நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லைங்க, எங்களுக்கு ஒத்து வரலைங்கன்னு சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்தோம்னாக்கா அவங்க பிறந்த திதின்னு ஒன்று இருக்கும். ஓகே. அந்த திதியில் இப்போ மேஷ ராசின்னு எடுத்து மேஷ ராசிக்கு ஒரு திதி சூன்யம் சொல்லுவாங்க. ஓகே. திதி சூன்யம்னா பிரதமை திதி, ம். துவிதிய திதி, திருதிய திதி, 14 திதி வரும். அப்புறம் அமாவாசை பௌர்ணமி வரும் இல்லையா? அதில் வந்து சஷ்டி திதி எடுத்துக்கோங்க. சஷ்டி திதிக்கு வந்து மேஷ ராசியும் சிம்ம ராசி மண்டலம் ரெண்டுமே திதி சூன்யம் அடையும். அப்போ அந்த மேஷ ராசியும் சிம்ம ராசி திதி சூன்யம் அடைந்ததுன்னா இவங்களுடைய லக்னம் வந்து ஒரு ஜாதகருடைய லக்னம் மீன லக்னமாக இருக்கட்டும். மீன லக்னமாக இருந்தான்னா அவருக்கு 2ஆம் இடம் திதி சூன்யம் அடையும் மேஷ ராசி. அப்போ அந்த 2ஆம் இடம் திதி சூன்யம் அடையுதுன்னா அவருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், தன வரவுகள் உண்டான விஷயங்கள், வாக்கு மூலியமாக சில அவருடைய வாக்கு வந்து பலிதமாக இருக்காது, யாருமே அவருடைய பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்போது மேஷ ராசிக்கு குரு பலன் நல்லா இருக்குது, இப்போ யோகமாக இருக்குது, நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். ஆனால் அவருடைய பேட்டர்ன் வந்து அவர் பிறந்த திதி இந்த திதியாக இருந்ததுன்னா அவர் இதில் சஃபர் ஆகிடுவார். ஸோ அவருக்கு வந்து அதே லக்னத்துக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசி மட்டும் திதி சூன்யம் அடைஞ்சிடும். அப்போ அவர் என்ன பண்ண இந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடன், ருண, ரோக, சத்துருஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். அது டீஆக்டிவேட் ஆகாது. அது திதி சூன்யம் தானே மறைஞ்சு போயிட்டு இருக்குமேனா கூட இருந்தாலும் அந்த இடத்துல இயங்க ஆரம்பிக்கும். அதாவது கெட்டது மட்டும் நல்லா இயங்கும், நல்லது இயங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அதை நம்ம பூஸ்ட் பண்ணி தான் இயங்க வைக்கணும். இந்த மாதிரி திதினாலே திதி சூன்யம் சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு திதிக்கும் அந்த மாதிரி இருக்கும். திதியை பொறுத்த வரைக்கும் பிரதமை, துவிதியை, திரிதியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஓகே. ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, 14 திதி இல்லையா? இப்போ வந்து பௌர்ணமி வரும். மறுபடியும் அதே போல் பிரதமையிலேருந்து கடைசியில் வந்துட்டு அமாவாசை வரும். அப்போ 14 திதி, ஒரு 2 திதி, 2 வந்து அமாவாசை பௌர்ணமி ஓகே. இந்த 14 திதிகளுமே வந்து மாறிக்கிட்டே இருக்குமா சார்? மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு 2 ராசி மண்டலங்கள் திதி சூன்யம் அடையும். அப்படி 2 ராசி மண்டலங்கள் திதி சூன்யம் அடையும் பொழுது அவங்க லக்னத்துலேருந்து அது எத்தனாவது இடமாக பார்க்கணும். அப்போ அதை சார்ந்த பிரச்சனைகள் அவங்க அனுபவிப்பாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அதாவது இதுதான் கர்மா தேரின்னு சொல்லுவோம். அப்போது திதி நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்? முன்னோர்கள் இறந்துட்டாங்க, திதி கொடுக்குறோம், ஆமா. அப்படி தானே பேச. அது ஒண்ணு தான் கேள்விப்பட்டிருப்பாங்க பெருசா எல்லாரும். இப்போ அப்போ முன்னோர்கள் இறந்து நம்ம திதி கொடுக்குறோம்னா நம்ம வம்சாவழியில் வந்த என்னுடைய தாத்தனோ, பாட்டனோ, பூட்டனோ யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க. அப்போ அவங்களுடைய அந்த தொடர் தான் இப்போ நான்.
ஓகே. அப்ப அந்த கர்மா என்கிட்ட வருது. அவங்க சேர்த்து வச்ச சொத்தும் என்கிட்ட வருது. அவங்க சேர்த்து வச்ச நல்லதும், பாவமும், புண்ணியமும் எல்லாமே என்கிட்ட வருது. புண்ணியங்கள் அதிகமா இருக்கும்போது நாங்க நெறைய என்ஜாய் பண்றோம், நல்லா இருக்கோம். பாவங்கள் இருக்கும்போது யார் செஞ்ச பாவம் தெரியல, என் தலையில வந்து விடியுதுன்னு சொல்றாங்க நெறைய பேர் இல்லையா? இப்ப இதுதான் அந்த திதிய வச்சு தான் கர்மாவ எடுக்கிறோம். ஓ! அப்ப கர்மான்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அஸ்ட்ராலஜிக்கலா ராசிய பார்த்து கண்டுபிடிக்குமா? முடியாது. அப்ப திதிய பார்த்து ஓரளவுக்கு எடுத்துறலாம். இந்த மாரி இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம வந்து என்னுடைய கஸ்டமர்களுக்கு, என்னுடைய கிளையன்ட்களுக்கு, என்னுடைய ஃபாலோவர்ஸ்களுக்கு நான் குடுத்துட்டு இருக்கேன். ஸோ ஓகே. இப்போ நீங்க 14 திதி சொன்னீங்கல்ல சார். ம். இப்போ அந்த 14 திதியில இப்ப பிறக்கும்போது ஒரு திதி கண்டிப்பா நமக்கு இருந்திருக்கும். ஆமா. இப்போ நான் மீன ராசி அப்டின்னா, எனக்குன்னு ஒரு திதி இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த திதியால எனக்கு நான் அந்த பிறக்கிற டைம்ல அந்த திதி எனக்கு நல்லதா, கெட்டதா அப்டின்றத எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிறது? திதினாலேயே வந்து கெட்டது தான். ஓகே. எல்லா திதியும் கெட்டது. அதாவது கெட்டதுன்னா திதிகள் கெட்டது இல்ல. அந்த திதியில நம்ம பிறந்திருக்கோம்ல ஐடென்டி காட்டும். ஓகே. சுட்டி காட்டும். ம். இந்த திதியில நீ பிறந்திருக்கிறப்பா, உங்க முன்னோர்கள் இறந்திருக்கிறாங்க. அவங்க இறந்த காரணம், இந்த திதியில நீங்க இந்த இடம் உங்களுக்கு வந்து லாக் ஆகுதுன்னா, இதுல அவங்க ரொம்ப ஆட்டம் போட்டுருக்காங்க. ஓகே. இப்ப 7ஆம் இடம் சில பேருக்கு வந்து இப்ப நான் வந்து உங்களுக்கு சிம்ம ராசி சொன்னேன் இல்லையா? அந்த மேஷ ராசியும், சிம்ம ராசியும் சஷ்டி திதிக்கு திதி சூனியம் அடையும். இப்போ வந்து மேஷ ராசி வச்சுக்கங்களேன். அந்த மேஷ ராசி மண்டலத்துக்கு கரெக்ட்டா துலாம். துலாம் லக்னம் இருக்கிறவங்களுக்கு அப்ப 7ஆம் இடம் திதி சூனியம் அடையுதா? அவங்களுக்கு அவங்களுடைய லைஃப் பார்ட்னரோட சேர முடியாது. லைஃப் பார்ட்னருக்கு அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். நாங்க இத பார்த்த உடனே சொல்லுவோம். ஆமான்னுவாங்க. டைவர்ஸ் கூட வரும். அவங்கள வந்து இவங்கள வந்து பீட் பண்ண முடியாது. அவங்களோட இவங்க ஒண்ணா இருக்க முடியாது. இருக்க விடாது. அதுதான் எங்களுடைய குறைபாடே. அப்ப அந்த குறைபாடுக்கு தீர்வு என்ன? அதுக்குண்டான கோயில்கள் போயிட்டு வர்றது. அதுக்குண்டான வாழ்வியல் பரிகாரங்கள் செய்றது. அப்படி செஞ்சா அவங்க அந்த பேட்டர்ன்லேருந்து கொஞ்சம் மாறுவாங்க. ஓகே. இப்ப 14 திதிகளுக்குமே ஒவ்வொரு காரணம் இருக்கும் இல்லையா? ஆமா, ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன கர்மாவோட பிறந்திருக்கோம் அப்படின்றத நிர்ணயிக்குதா சார்? ஆமா. ஓ! இதுவும் கர்மாவுடைய கான்செப்ட் தான். இன்னும் நெறைய டீப்பா இருக்கு. அடுத்தடுத்து இருக்கு. குருநாதர்கள்லாம் சொல்லிக் குடுத்துருக்காங்க. அதன் பிரகாரம் அந்த பேட்டர்ன்குள்ள வந்தோம்னாக்கா, ஏன்னா இப்போ அஸ்வினி திதி, இப்போ அஸ்வினி ராசி மண்டலம், மேஷ ராசி மண்டலத்தில அஸ்வினின்னு இருக்குங்க இல்லையா? அது வந்து கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதேமாரி ரிஷப ராசி மண்டலம் இருக்குங்க இல்லையா? அதில வந்து மிருகசீரிடம் கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதேமாரி மிதுன ராசி மண்டலம் இருக்குங்க இல்லையா? அதில வந்து திருவாதிரை கர்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த மாரி ஒவ்வொரு ராசி மண்டலத்திலயும் ஒவ்வொரு நட்சத்திரங்கள் கர்ம நட்சத்திரமாக செயல்படுது. அந்த கர்ம நட்சத்திரத்தில, அந்த ராசி மண்டலத்தில எந்த கிரகம் போய் அமர்ந்திருக்குதோ, அந்த கிரகம் சார்ந்த டீப்ராக் அந்த ஜாதகருக்கு இருக்கும். ஓகே. ஒரு கஷ்டங்கள், சில விஷயங்கள்ல வந்து முன்னேற முடியாம தடை தடங்கல்கள் இதெல்லாம் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குமா? ஓகே. சரி இப்ப இந்த திதியால நம்ம சில பிரச்சனைகள சந்திக்கிறோம் அப்படின்னா, இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கணும்னா, என்ன மாதிரியான வழிபாடு எடுத்து நம்ம இறை பாதுகாத்துக்கலாம்? வழிபாடு தாம்மா மெயின். ஓ! பக்தி வழிபாடு, இறை வழிபாடு, இந்த வாழ்வியல் கடவுள் வழிபாடு. கடவுள் வழிபாடு. ஓகே. அதோட திதிக்குன்னு கோயில்கள் இருக்கு. ஓகே. சித்தர்கள், யோகிகள்லாம் கோயில்கள் கட்டியிருக்காங்கன்னா, சும்மா கட்டல. ம். ஒரு சஷ்டி திதின்னா, திருச்செந்தூர் முருகர், ஓகே. சில இடங்கள் இருக்கு அதுக்குன்னே. அந்த இடத்துக்கு போனா, இவங்களுக்கு அந்த ரெமெடி கிடைக்கும். அதாவது, அந்த கதிர்வீச்சு சொல்லுவாங்க. இப்ப அமாவாசைக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்கு. பௌர்ணமிக்கு ஒரு கதிர்வீச்சு இருக்கு. தெரியும் இல்லையா? பௌர்ணமியானா அலைகள் அதிகமாக இருக்கும். கண்டிப்பா. இப்போ அமாவாசை திதியானா ஒரு வயோதிகர்கள், கொஞ்சம் உடல் முடியாம இருக்கிறவங்களுக்கு, இந்த அமாவாசை அவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? அவங்க உயிர விட்டுருவாங்களான்னு கூட நம்ம நினைப்போம். நெறைய பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒவ்வொரு கதிர்வீச்சுகள் இருக்கு. அப்போ நான் ஒரு திதியில பிறந்தா, அந்த கதிர்வீச்சு எனக்குள்ள டிராவல் ஆயிட்டே இருக்கும். எனி டைம்ஸ். நீங்க ஒரு கதிர்வீச்சுல பிறந்திருப்பீங்க. நீங்க ஒரு திதியில பிறந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கதிர்வீச்சு டிராவல் ஆகும். சரி எனக்கு நெகட்டிவான கதிர்வீச்சு இதுதான் நான் கண்டுபிடிச்சேன்னா, அந்த கதிர்வீச்சு அதிகமா இருக்கக்கூடிய இடம் எங்க? அதான் டெம்பிள் அந்த கோயில். அந்த கோயிலுக்குள்ள எனக்கு டைரக்ஷன் குடுத்தோம்னாக்கா, இவுங்க அந்த கோயிலுக்குள்ள போனாங்கன்னா, அங்க இருக்கிற எனர்ஜி அதிகமா வாங்க, இவுங்களுக்குள்ள இருக்கிற அந்த எனர்ஜி வந்து ஃபில்லிங் ஆகும். ஓகே. ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆமா. இப்ப நான் என்ன திதியில பிறந்திருக்கனோ, அந்த திதியால என்ன பிரச்சனை வரும்? ஸோ அந்த பிரச்சனைக்கு உரிய ஸ்தலத்த கண்டுபிடிச்சு போய் நான் பரிகாரமோ, இல்ல அந்த சுவாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும், அந்த திதியாலயும் அந்த பிரச்சனை அந்த கர்மாவாலயும் வரக்கூடிய பிரச்சனை வந்து சரி. நிவர்த்தியாகும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயத்த குடுத்துருக்கீங்க. கண்டிப்பா இதுவரைக்கும் இந்த திதிய பத்தி யாருக்குமே பெருசா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா எல்லாம் திதின்னா என்ன நெனச்சுருவாங்கன்னா, நம்ம முதியோர்களுக்கு வந்து தர்ப்பணம் குடுக்குறது, அந்த திதி மட்டும் தான் எல்லாருக்குமே பெருசா தெரியும். ஸோ ஒவ்வொரு திதி 14 திதிகள் இருக்கு. அதுல நம்ம என்ன திதியில பிறந்திருக்கோன்றத பார்த்து, அதுக்கான தீர்வையும், அதுக்கான பரிகாரத்தையும் பண்ணா மட்டும் தான், ஆ அந்த திதிகள்ல இருந்து, பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்னு, ஒரு நல்ல அழகான விளக்கத்த நம்ம நேயர்களுக்காக குடுத்துருக்கீங்க. நன்றி சார். நன்றிம்மா. வணக்கம்மா.